கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1943 ஆண்டு அன்றைய வங்காளத்தில் ஏற்பட்ட பெரிய பஞ்சத்தில் கோடிக்கணக்கான மக்கள் உயிர் இழந்தார்கள். அவர்களை கொன்றது வெறும் பசியோ அல்லது உணவு பற்றாக்குறையோ அல்ல, மாறாக அவர்கள் உயிருக்கு மற்றவர்களின் உள்ளங்களில் மதிப்பில்லாத தன்மை, அதாவது மறக்கப்பட்ட மனிதநேயம். இது அன்று மட்டுமல்ல, இன்றளவும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற உண்மையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பொது காலத்தினுடைய 26வது ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் இன்றைய சமுதாயத்தின் மறக்கப்பட்ட மனிதநேயத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. மனிதநேயம் கொடூரத்தால் மட்டுமல்ல, சில சமயம் புறக்கணிப்பால் மற்றும் அலட்சியத்தால் கூட மறுக்கப்படுகின்றது மற்றும் மறக்கப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆடம்பரத்தில் வாழ்ந்த செல்வந்தர்களின் பாவம் ஏழைகளில் மனித நேயத்தை மறந்துவிட்டது என்றும், இன்றைய திருப்பாடல் கடவுள் மனிதனை மறக்காமல் ஏழைகளின் நீதியை காத்து பசித்தவர்களுக்கு அப்பம் கொடுத்து அந்நியரை பாதுகாக்கிறார் என்றும், இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவை நீதியிலும் அன்பிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்க சொல்லுகிறார் என்றும் எடுத்துரைக்கிறது. இதுவே மனித நேயத்தை நினைவில் கொள்ள உதவுகின்றது. நற்செய்தியில் செல்வந்தரும் லாசரும் பற்றிய உவமையில் செல்வந்தன் பாதாளத்தினுடைய கொடுமைக்குள்ளானது மறக்கப்பட்ட மனித நேயத்தினால்தான். ஆக இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாமும் மனித நேயத்தை மறந்து வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகின்றது. இஸ்ராயல் மக்கள் செல்வ செழிப்பை அடைந்திருந்தார்கள். அவர்கள் விலை மதிப்புள்ள கட்டில்களில் படுத்திருந்தார்கள். அவர்களின் மேசைகளில் சிறந்த மற்றும் பல்வேறு வகையான உணவுகள் நிறைந்திருந்தன. உயர்ந்த நறுமண எண்ணெயை அவர்கள் தடவி கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் யோசேப்பின் உடல்நிலையை கண்டு துக்கப்படவில்லை. கடவுளின் மக்கள் தங்கள் செல்வத்தால் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளினுடைய துன்பத்திலே பங்கேற்கவில்லை. இதைத்தான் இறைவாக்கினர் ஆமோஸ் இன்றைய முதல் வாசகத்திலே கடிந்து கொள்ளுகின்றார். அவர்களுடைய மனிதநேயம் மறந்த தன்மையை எடுத்துரைக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பணக்காரன் மற்றும் லாசரின் உவமை வெறும் கதை அல்ல, இது அலட்சியத்தின் ஒரு மாஸ்டர் கிளாஸ் என்று நாம் கூறலாம். விலை உயர்ந்த செந்நீர ஆடை அணிந்த பணக்காரன் தினமும் விருந்து உண்டான். அதே நேரத்தில் லாசர் அவனது வீட்டு வாசலிலே கிடந்து அவனது மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் பசியாற்ற ஏங்கினான். இங்கு நாம் கவனிக்கப்பட வேண்டியது அவன் ஒரு செல்வந்தன் என்பது அல்ல, மாறாக லாசரஸ் அவனது வீட்டு வாயிலில் இருந்தான் என்பதுதான். ஒவ்வொரு நாளும் அந்த செல்வந்தன் பணக்காரன் தனது வீட்டினுள் நுழையும் பொழுதும் வெளியேறும் போதும் லாசரை பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் மனித துன்பத்தை, அதாவது மனித நேயத்தை கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கின்றான். பணக்காரனின் பாவம் வெறும் வெறுப்பு அல்ல, அதனினும் மேலானது. இங்கு மனித நேயம் மறக்கப்பட்டிருக்கின்றது. அன்பர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் எங்கே என்று கேட்டபோது, எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்வது மறக்கப்பட்ட மனிதநேயமாகும். தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9வது இறைவசனம். புதிய ஏற்பாட்டிலே நல்ல சமாரியன் உவமையிலே குருவும் லேவியரும் காயமடைந்தவரை புறக்கணித்து சென்றதும் மறக்கப்பட்ட மனிதநேயமாகும். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 11லிருந்து 19 வரை உள்ள இறை வார்த்தை பகுதிகள். இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தர் ஏழைகளுக்கு உதவ முடியாததால் அல்ல, மாறாக அவன் ஏழை எளியவர்களை மற்றும் அவர்களின் தேவைகளை மறந்து போனதால் தான் இயேசு சொன்னதை கேட்டதும் முகவாடி வருத்தத்தோடு அவன் சென்று விடுகின்றான்.
மார்க்கு 10வது அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்றைக்கு நாம் என்னுடையது, எனக்கானது, நம்முடையது மற்றும் நமக்கானது என்ற ஒரு உணர்விலே பிறரினுடைய தேவைகளை மறந்து நாம் ஓடோடி கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் மனித நேயத்தை, பிறர் நலனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, I am an invisible man. I am invisible simply because people refuse to see me. அதாவது நான் யாருக்கும் தெரியாதவன், ஏனென்றால் மக்கள் என்னை பார்க்க மறுக்கிறார்கள். இந்த வரிகள் 1952ஆம் ஆண்டு ரால்ஃப் எலிசன் எழுதிய இன்விசிபிள் மேன் என்னும் ஆங்கில நாவலினுடைய தொடக்க வரிகளாகும். இங்கு எலிசன் கண்டறிந்த உண்மை மனித வரலாற்றில் இன்றளவும் மீண்டும் மீண்டும் எதிரொலித்து கொண்டேதான் இருக்கின்றது. மறக்கப்பட்ட மனிதநேயம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாமும் மறக்கப்பட்ட மனித நேயத்தை சார்ந்த மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நாமும் காயினை போல, நாமும் செல்வந்தனை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் செல்வந்தன் வாசலில் மறக்கப்பட்டிருந்த லாசர் இறப்புக்கு பின் ஆண்டவரால் மீட்கப்பட்டு ஆபிரகாமினுடைய மடியிலே காணப்படுகின்றார். இங்கு மறக்கப்பட்ட மனிதநேயம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இறைமேதன் இயேசு கிறிஸ்து மனிதநேயத்தை மீட்டவராக இருக்கின்றார். இயேசு திரண்டிருந்த மக்களை கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 36வது இறைவசனம். இது சாதாரண பார்வை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற மீட்பிற்கான ஒரு பார்வை. இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு மற்றும் அவர் மூலம் நம் அனைவருக்கும் பணக்காரராக இருப்பதனுடைய வேறுபட்ட பார்வையை அவர் நமக்கு தருகின்றார். கடவுளின் மனிதனாகிய நீ பொருளாசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றுக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்றார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது இறைவசனம். இன்று நாமும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும், பசியுள்ளவர்களுக்கு உணவு தரும், கடவுளின் இதயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வை வாழ அழைப்பு பெறுகின்றனர். அன்பார்ந்தவர்களே, தொடக்க கிறிஸ்தவர்களை நினைத்து பார்ப்போம். இவர்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருந்தார்கள் மற்றும் எல்லாவற்றையும் பொதுவாகவே வைத்திருந்தார்கள். அவர்கள் தங்கள் உடைமைகளையும் பொருட்களையும் விற்று யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்தார்கள். திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 45 வரை உள்ள இறை வார்த்தைகள். இது வெறும் பொருளாதார பகிர்வு அல்ல, மாறாக மற்றவர்களின் தேவைகளையும் தங்கள் சொந்த தேவையாக்க பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான உள்ளம், பார்வை. இன்றைக்கு அத்தகைய ஒரு உயர்ந்த உள்ளத்தை நாம் ஒவ்வொருவருமே கொண்டிருக்க அழைப்பு பெறுகின்றோம். அப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் மனிதத்தை வெறுக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, 2004ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சுனாமி தாக்கிய போது பல உயிர்கள் அழிந்தன. ஆனால் அதில் ஒளி வீசும் மனிதம் இருந்தது. நாகை அருகில் உள்ள ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை மீனவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தும் தன் உயிரை கூட பொருட்படுத்தாது பல குழந்தைகளையும் முதியவர்களையும் காப்பாற்றினான். அவனிடம் இதை பற்றி கேட்டபோது அவர்களும் என்னுடைய குடும்பம்தான் என்றார். இங்குதான் மனிதநேயம் மீட்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நற்செய்தியில் காணும் செல்வந்தனினுடைய எதிர் பிம்பம். மனிதத்தை மறக்காமல் நினைவில் கொள்வது. அன்னை தெரேசா கல்கத்தாவில் இறக்கும் ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்தார். அவர்கள் மீது துயருற்ற மனிதர்களை பார்க்கவில்லை, துன்பப்படுகின்ற மனிதர்களை அவர் பார்க்கவில்லை. மாறாக சிலுவையில் துன்புற்ற இயேசுவை கண்டார். அதுதான் தொடக்கூடாது என கருதப்பட்டவர்களை கூட தொட வைத்தது.
உலகம் மதிப்பில்லாதவர்கள் என்று தள்ளியவர்களை ஏற்க வைத்தது. பிறரில் இறைவனின் படைப்பை மற்றும் பிறரில் இறைவனை காணுகின்ற பொழுது எவரையும் நாம் வெறுத்து ஒதுக்க மாட்டோம், மனிதத்தை மறக்க மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, திருத்துதர் பவுல் உலக செல்வத்திற்கு பதிலாக கடவுளினுடைய பார்வையில் காணும் உண்மையான செல்வத்தை நாடுமாறு நமக்கு அழைப்பு தருகின்றார். இறைமகன் இயேசு செல்வமோ பதவியோ நம்மை மீட்காது, மாறாக உலகம் முக்கியமில்லாதவர்கள் என்று கருதுபவர்களை நாம் ஏற்கின்ற பொழுதுதான் மீட்பு பெறுகின்றோம் என்கின்றார். இன்று நம்முடைய சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற ஏழைகள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், கூலி தொழிலாளிகள், இன்னும் நோயுற்றோர், முதியோர் மற்றும் இவ்வாறு நம் எண்ணற்ற மனிதர்களை மறுக்கப்பட்டவர்களாக கருதுகின்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நாம் மீட்க பெறுகின்றோம். இன்னும் நம்முடைய குடும்பங்களில் கூட வயதான நிலையில் இருக்கின்ற பெற்றோர்கள், நோயால் அவதியுற்று கொண்டிருப்போர், முதியோர்கள், இன்னும் மாற்றுத்திறனாளிகள், இவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னும் இவர்கள் நமது வாழ்க்கையில் மறக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் இத்தகையோரை மறக்கப்பட்டவர்களாக அல்லாது மீட்கப்பட்டவர்களாக மாற்றுகின்றார். எனவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களை, அந்த மனிதத்தை, மனித நேயத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இன்றைய நாளிலே தெரியாதவர்களை பார்க்கக்கூடிய கண்களை, அநியாயத்தை கண்டால் உடைகின்ற ஒரு உள்ளத்தை, அன்பால் அணைக்கும் கரங்களை, மறக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் நம்மிலே உருவாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் பிறரை உண்மையாக காண கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அவர்கள் யார் என்பதை மட்டுமல்ல, நாம் யாராக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ளுகின்றோம். எனவே இன்றைய நாளிலே இறைவன் தருகின்ற இந்த ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு ஏற்று இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற ஒவ்வொருவருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும், என்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து இந்த பூ உலகிலே மனிதத்தை, மனித நேயத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக நாம் ஒவ்வொருவருமே புறப்படுவோம். அத்தகைய ஒரு உணர்வோடு வாழ்வதற்கு தொடர்ந்து நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார்.